கடந்த 4 ஆண்டுகளில் 3 முறை சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததாக நபர் ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஈராக் நாட்டை சேர்ந்த 37 வயதுடைய அமர் கலீஃபா என்பவர் 2015ஆம் ஆண்டு ஈராக்கை விட்டு வெளியேறிய இவர் 2020, 2023 மற்றும் 2024 ஆகிய ஆண்டுகளில் சிறிய படகுகள் மூலம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ளார். தனது தந்தை சதாம் ஹுசேனுக்கு எதிரான பாடல்களை பாடியதால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி இவர் பிரித்தானியாவில் தஞ்சமடைய முயன்றார். ஆனால் இவரது தந்தை இன்றும் ஈராக்கில் எவ்வித பாதிப்புமின்றி நலமாக வாழ்ந்து வருவதை பிரித்தானியாவில் அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதன் மூலம் இவரது தஞ்சம் கோரும் விண்ணப்பம் பொய்யானது என உறுதியானது. பிரித்தானியாவில் மட்டுமின்றி ஜெர்மன், பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் கிரீஸ் போன்ற நாடுகளிலும் இவர் தங்கியிருந்துள்ளார். ஜெர்மனியில் இவரது தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இவர் கிரீஸில் அடையாள அட்டை பெற்றுள்ளார். மேலும் ஐரோப்பாவில் இருந்த காலகட்டத்தில் இவர் மீண்டும் ஈராக் சென்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவரது வழக்கின் தீர்ப்பின் போது காணொலி வாயிலாக மொழிபெயர்ப்பு செய்த பெண் அதிகாரி திடீரென மயங்கி விழுந்ததால் விசாரணை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ந்த விசாரணையில் அமர் கலீஃபா இங்கிலாந்தின் குடிவரவு சட்ட முறையை தவறாக பயன்படுத்தி ஏமாற்ற முயன்றதாக நீதிபதி ஷேன் காலரி கடுமையாக சாடினார். சட்டவிரோத ஊடுருவலுக்காக இவருக்கு 55 வாரங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை காலம் முடிந்ததும் தானாகவே முன்வந்து விடுதலையாக முடியாது என்றும் உடனடியாக குடிவரவு தடுப்பு முகாமிற்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து ஈராக்கிற்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.